இந்த பையன் ஆடுகளை மேய்ச்சிட்டு தூங்கிடுறான். இதனால பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஆடு காணாம போயிருது. உடனே இந்த பையன் ஆட்டுக்குட்டி காணாம போயிருச்சுன்னு சொல்லி அங்க இங்கமா தேட ஆரம்பிக்கிறான். ஆட்டுக்குட்டி கிடைக்கல. இதனால இந்த பையன் தேமி தேமி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிருக்காங்க. உடனே இந்த பையன் அந்த பாட்டி கிட்ட போயிட்டு ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றி பாட்டி, நீ யாருன்னு சொல்லும் போது பாட்டி சொல்றாங்க, நான் தான்ப்பா தேவதை, நீ கடவுள் கிட்ட ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்க சொன்னதானே, கடவுள் தான் அனுப்புனாரு, நான் தான் தேவதைன்னு சொல்லும் போது இந்த பையனும் நீ தான் தேவதையான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா நான் தேவதையை கண்டேன், கருப்பா தோலெல்லாம் சுருங்கி முடியெல்லாம் வெள்ளையா இருந்துச்சுன்னு சொல்லும் போது இதை கேட்ட அம்மா சொல்றாங்க, தேவதை அழகா இருப்பா, நீ கண்டது தேவதை இல்ல, யாரோ ஒரு கிழவிய கண்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராத்திரியாவது இந்த பையன் தேவதையை பத்தியே பேசிக்கிருக்கான். இதனால அம்மா சொல்றாங்க, தேவதைன்னு யாருமே கிடையாது, பொய் சொல்லாதான்னு சொல்லி பையனை திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றான், நான் தேவதையை கண்டுட்டா, கருப்பா தோலெல்லாம் சுருங்கி வெள்ளை முடியோட இருந்தாங்கன்னு சொல்லும் போது அந்த பசங்களும் அப்படியான்னு சொல்லிட்டு வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்லும் போது அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பசங்களை திட்டி, தேவதை எல்லாம் யாராலையும் பார்க்க முடியாது, அவன் பொய் சொல்லியிருக்கான், அது சூனியக்காரின்னு சொல்றாங்க. இதனால இந்த பசங்க எல்லாம் அந்த பையன்கிட்ட வந்து சொல்றாங்க, அது சூனியக்காரி, எங்களே நீ ஏமாத்துறியான்னு சொல்லி இந்த பையனை வந்து திட்டிட்டு இனிமே எங்க கூட பேசாதன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால அந்த பையன் நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான் உண்மையை தான் சொன்னேன்னு சொல்லி தேமி தேமி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல அந்த பாட்டி வராங்க. வந்தவங்க என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி யாருமே நான் நம்ப மாட்டேங்கிறாங்க, நீ தேவதை கிடையாதான்னு சொல்லும் போது அப்ப இந்த பாட்டி சொல்றாங்க, நான் தேவதை தான், அதை அவனுக்கு நிரூபிச்சு காட்டுறேன், உச்சி வெயில நிழல் வர வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் ஆடுகளை மேய்க்க போகும்போது அம்மா சொல்றாங்க, வெயில் அடிக்குதுடா கொடைய கொண்டு போகணும். அப்ப பையன் சொல்றான், தேவதை எனக்காக நிழலை கொண்டு வருவானு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஆடுகளை மேய்ச்சிக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேகம் வந்து மறைச்சு அந்த இடமே நிழல் ஆகுது. இதை பார்த்து அந்த பையனும் தேவதை சொன்னதை நிறைவேற்றிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்தை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லும் போது அந்த சின்ன பசங்களோட அப்பா அம்மா எல்லாம், அது தேவதை எல்லாம் கிடையாது, அது சூனியக்காரி, உங்களை அது பிடிச்சி தின்னுரும்னு சொல்லி பயமுறுத்திடுறாங்க. இதனால இந்த பசங்க எல்லாம் அந்த பையன்கிட்ட வந்து சொல்றாங்க, அது ஒரு சூனியக்காரி, இனிமே எங்க கூட சேராத, எங்களையும் ஏதாவது பண்ணிரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த பையன் என் கூட போய் யாருமே விளையாடுறாங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறான். அப்ப அம்மா சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நான் நம்புறேன், அது தேவதை தான், அதனால நீ போய் ஆடுகளை மேய் சந்தோஷமானு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனும் ஆடுகளை மேய்க்க போகும்போது அந்த இடத்துல அந்த பாட்டி வராங்க. உடனே இந்த பையன் சொல்றான், நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஒரு சூனியக்காரி, உன்னோட வலையில என்ன மாட்ட வைக்க பாக்குறேன், இங்க இருந்து போன்னு சொல்லும் போது அந்த பாட்டி சொல்றாங்க, நான் தேவதை தான், இப்ப என்னோட உருவத்தை மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பொண்ணா மாறிடுறாங்க. இதை பார்த்து இந்த பையனும் ஆச்சரியப்பட்டு நிக்கும் போது அந்த பொண்ணு சொல்றா, உன் கூட விளையாடுறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன், இப்ப நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இதெல்லாம் பார்த்து இந்த பையனும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருந்து போறான்.